வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், யூபிஎஸ். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது இதில். ஸோ மேக்ஸிமம் இந்த 8 கொஸ்டினும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கம்பல்சரி இதில் ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி திங்க் பண்ணாமல் இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அபவுட் யுவர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒரு இன்ஜினியர்ஸுமே டிப்ளமோ ஹோல்டராக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஹோல்டராக இருக்கட்டும், உங்கள் ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஃபைனல் இயர்ஸில் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் உங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்போனா அதுலேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்கேஸ் இன்டர்வியூ பண்ணுறவருக்கு நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து சிமிலராக இருந்தது, அவருக்கு அது ஃபெமிலியராக இருந்தது அப்படின்னா ஸோ அதில் வந்து டீப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது சுவிட்ச் கீர் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சுவிட்ச் கீர் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த சுவிட்ச் கீர்லேருந்து இன்டெப்த்தான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எப்பயுமே ஒரு நாலேஜ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் டயக்ராம். ஸோ இது சிம்பிளாகவே ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னால் என்ன, அது எப்படி வரையணும் அப்படி சொல்லி டிராயிங் கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 4 வந்து டயோட்ஸை போட்டு அதை எப்படி கனெக்ட் பண்ணி அதிலேருந்து இன்புட் எது அவுட்புட் எது அப்படின்றத நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அது யூபிஎஸ் ரிலேட்டடாக வர்றதுனால கண்டிப்பாக பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் பற்றி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா V = I × R. ஸோ ஓம்ஸில் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள்ஸில் டாப்பில் வந்து V இருக்கும், கீழே வந்து I × R இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த வேல்யூ வேணுமோ, இப்போ V வேணும்னா I × R, கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியோட வேல்யூஸ் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஐயோட வேல்யூஸ் கிடைக்கணும் அப்படின்னா V/R. ஸோ இதோட லா அப்படின்னு வரும்போது என்ன வரும்னா, அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் எ க்ளோஸ்டு சர்க்யூட் its current is directly proportional to the voltage and indirectly proportional to the resistance. அதாவது என்ன மீனிங்னா, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் அதே வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது கரண்ட் வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்றது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வரும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டார்ஸில் என்னென்ன ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா DOL ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். ஸோ பேசிக்காக வந்து அப் டு 5 HP வரைக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த DOL ஸ்டார்டர்ஸ் தான். ஸோ 3 ஃபேஸில் DOL ஸ்டார்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 5 HPலேருந்து ஒரு 10-15 HP அந்த மாதிரி ஹையர் ரேஞ்சுக்கு போகும்போது கண்டிப்பாக ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஒரு AHUஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் தான் வரும். ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸோட சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இங்கே பிக்சர்ஸ் பார்க்குறீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக இந்த ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டர் வந்து கண்ட்ரோல் த ஸ்டார்டிங் லிமிட்டிங் த ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் டார்க் ஹையாக இருக்கிறதுனால ஸோ ஸ்டார்டிங்கில் மோட்டார்ஸ் வந்து ஹை கரண்ட்டை எடுக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மெயினாக இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் ஆகுது. ஏன்னா கான்செப்ட் படி ஸ்டாரில் ஓடும்போது மோட்டரோட கரண்ட் ரேட்டிங் கம்மியாக இருக்கும். அதுவே டெல்டாவில் ஓடும்போது மோட்டரோட கரண்ட் ரேட்டிங் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் ஸ்டாரில் மோட்டரை இனிஷியலாக ரன் பண்ண வச்சுட்டு அது ஒரு 60-70% ஸ்பீடை ரீச் ஆன உடனே அது டெல்டாக்கு மாற்றும் போது ஸோ இனிஷியலாக அந்த ஸ்பீடில் பிக்கப் ஆகிக்கும். ஸோ ஹை கரண்ட் எடுக்காது, ஏன்னா ஆல்ரெடி மோட்டர் ரன்னிங்கில் இருக்குது. இதுவே டெல்டாவில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட் ஹையாக இருக்கும். ஸோ 3 times 4 times ஹையாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா கண்டக்டர் பர்ன் ஆகிறதுக்கோ இல்லை கான்டாக்டர் பர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. அதனால தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் பற்றி டெஃபினேஷன் சொல்ல வேண்டியிருக்கும். அதோட சிங்கிள் லைன் டயக்ராம் ப்ளஸ் DOL ஸ்டார்டர். ஸோ DOL ஸ்டார்டரில் மோட்டரான ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். ஓவர் கரண்ட் ரிலே, அண்டர் வோல்டேஜ் ரிலேஸ்லாம் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஓவர் கரண்ட் வருது அப்படின்னா அதில் தெர்மல் ரிலே வந்து ட்ரிக் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இதை பற்றி பேசிக்காக கண்டிப்பாக தெரியணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் வோல்டேஜ் ஆர் 3 ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு கேட்கும்போது ஸோ லைன் வோல்டேஜ் அப்படின்றது என்னென்னா R ஃபேஸுக்கும் Y ஃபேஸுக்கும் உள்ள வோல்டேஜ். அதை வந்து R to Y ஆர் R to B ஆர் B to R. ஸோ எனி 2 ஃபேஸ்
ஏதாவது 2 ஃபேஸுக்கு நடுவில் உள்ள வோல்டேஜ், இன்பிட்வீனில் இருக்க வோல்டேஜ், அதாவது ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் நடுவில் நீங்கள் வோல்ட் மீட்டரை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வர்றதா லைன் வோல்டேஜ். ஸோ இது ஆர் டு ஒய் ஃபேஸாக இருக்கலாம், ஆர் டு பியாக இருக்கலாம், இல்லை ஒய் டு பியாக இருக்கலாம். ஸோ பிட்வீன் த எனி 2 ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து லைன் வோல்டேஜ். 3 ஃபேஸ் வோல்டேஜ்னாலும் அதே சேம் தான். ஸோ நீங்கள் 3 ஃபேஸ் வோல்டேஜ்னால் 3 ஃபேஸோட வோல்டேஜ் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சொல்லக்கூடாது. ஸோ லைன் வோல்டேஜ் என்னவோ, ஸோ இப்போ 430 அப்படின்னா இதுதான் 3 ஃபேஸ் வோல்டேஜுக்கும் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆர் ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும், ஸோ எனி ஃபேஸ் டு நியூட்ரல், இட் மே பி ஆர் ஃபேஸ் டு நியூட்ரல், ஒய் ஃபேஸ் டு நியூட்ரல், ஆர் பி ஃபேஸ் டு நியூட்ரல், எனி ஃபேஸ் டு நியூட்ரல் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் அந்த ஃபேஸோட வோல்டேஜ். ஆர் ஃபேஸுக்கான வோல்டேஜ், ஒய் ஃபேஸுக்கான வோல்டேஜ், பி ஃபேஸ்க்கான வோல்டேஜ். ஸோ இட் மே பி வந்து நியூட்ரலாக இருக்கலாம், இல்லை எர்த்துலேயும் செக் பண்ணலாம். ஸோ எர்த்து வந்து நல்லா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் நியூட்ரலில் வைக்கும்போது என்ன வோல்டேஜ் வருதோ சேம் வோல்டேஜில் வந்து உங்களுக்கு எர்த்தில் செக் பண்ணும்போது வரும், எர்த்தோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ எப்பயுமே இந்த லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அகைன் சொல்கிறேன், லைன் வோல்டேஜ் அப்படின்றது பிட்வீன் த 2 லைன்ஸ், தட் மீன் ஆர் ஃபேஸ் ஆர் ஒய் ஃபேஸ், பிட்வீன் த 2 ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 ஃபேஸுக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ். ஸோ அதுதான் வந்து லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும், இல்லை ஒரு ஃபேஸுக்கும் எர்த்துக்குமான உள்ள வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் அண்ட் சாக்கெட் கனெக்ஷன் டயக்ராம். ஒரு சுவிட்சிலேருந்து சாக்கெட் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஒரு பேப்பரை கொடுத்து வரைய சொன்னாலும் நீங்கள் அது வந்து வரையணும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இன்கேஸ் ஒரு சுவிட்ச் போடுறீங்க, சாக்கெட்டில் சப்ளை வரல அப்படின்னா இமீடியட்டாக அந்த சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ண தெரியணும். ஸோ சுவிட்சில் 2 டெர்மினல் இருக்கும், என்னென்ன டெர்மினல் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேர் பிளைண்டாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் அப்படி சொல்லுவாங்க. 2 டெர்மினல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆனாலே ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ராங் ஆன்சர். சுவிட்சுக்கு எப்பயுமே வர்றது பற்றி 2 டெர்மினல் இருக்கும், ஒன்று இன்புட், இன்னொன்று அவுட்புட். சுவிட்சிலேருந்து அவுட்புட் வரும். சுவிட்சுக்கு இன்புட் கொடுத்து சுவிட்ச் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது, ஆன் ஆஃப் மட்டும்தான் பண்ணுது. தேவையான டைமில் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுது, தேவையான டைமில் சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணுது. ஸோ சுவிட்சுக்கு இன்புட்டில் சப்ளை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணும்போது சுவிட்சில் இருந்த இன்புட் வந்து அவுட்புட்டுக்கு போகும். ஸோ அந்த அவுட்புட்லேருந்து லோடுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த லோடை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த சுவிட்ச் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த சுவிட்சின் சாக்கெட் கனெக்ஷன் நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க, இதுதான். ஸோ சிம்பிள் கனெக்ஷன். ஸோ சுவிட்சோட அவுட்புட் வந்து லோடுக்கு போகும். ஸோ லைட்டுக்கோ இல்லை ஃபேனுக்கோ சம்திங் போகும். பட் நியூட்ரலை வந்து எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நியூட்ரல் வந்து டைரெக்டாக லோடுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டோட ஒரு பேசிக் கான்செப்ட். கடைசியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் அண்ட் வாட் இஸ் த டைப்ஸ் அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பவர் ஃபேக்டரை பற்றி ஒரு தியரிட்டிக்கல் டெஃபினேஷன் அப்படி என்ன சொல்லணும்னா, இட் இஸ் த கொசைன் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரேஷியோ பிட்வீன் த ட்ரூ பவர் அண்ட் பவர். ஸோ இப்படி சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். பட் இதில் டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜென்ரலாக இது வந்து நம்ம 3 டைப்ஸ் சொல்லலாம். என்னென்னா லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்றது less than 1. ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்றது 0. லீடிங் பவர் ஃபேக்டர்ன்றது more than 1. ஸோ ஒரு பில்டிங்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கமர்ஷியல் பிளேஸ்லேயோ ஒரு ஹெச்டி செட்லேயோ எவ்வளோ பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இட் ஷுட் பி 0.99 லேகிங் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ மோர் தென் 1 லீடிங்கில் போனாலும் அது நம்மளுக்கு லாஸ் தான், ரொம்ப லேகிங்கில் போனாலும் லாஸ் தான். ஸோ ஈவன் 0.90க்கு கம்மியாக போச்சு அப்படின்னா இபியிலேருந்து பெனால்ட்டியும் போடுவாங்க. ஸோ ஒரு 0.01 வேல்யூஸ்க்கும் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி பெனால்ட்டின்றது ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல 0.95 லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம மினிமம் வந்து 0.95 அப்படின்றது கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். இந்த வேல்யூ ஷுல் பி 0.95 to 0.99. ஸோ 0.99ன்றது மேக்ஸிமம்ன்றது நம்மளுக்கு ரீச் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் மினிமம் 0.95ன்றது ரொம்ப கம்பல்சரி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஈவன் நம்ம டொமஸ்டிக் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷனாக இருக்கட்டும், ரெசிடென்ஷியல் கனெக்டாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பவர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிஜிட்டல் மீட்டரில் நீங்கள் பவர் ஃபேக்டர் வேல்யூஸ் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அந்த பவர் ஃபேக்டர் வேல்யூ அப்படின்றது 0.95 மேலே இருக்கணும். இன்கேஸ் அது ரொம்ப லேகிங்கில் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக என்னோடய கண்டினியூஸ் அப்டேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்.